ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இனி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 60 வயசுக்கு மேலே ஆனாலுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோஸாக ஆக்ஷன் கேரக்டர்ஸை எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வளரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபிசிக் எல்லாத்தையுமே ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 60 வயசுக்கு மேலே ஆனாலுமே இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய உச்சத்தில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான டாப் ஸ்டார்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிறது ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஸோ இவரோட வயசு கேட்டிங்கன்னா எல்லாருமே மிரண்டுருவீங்க. 62 வயசு ஆச்சு இவருக்கு. பட் இருந்தாலும் அவரோட ஃபிசிக்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. என்னடா இவருக்கு 62 வயசு ஆச்சு அப்படின்ற அளவுக்கு பாடியை செம ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காரு. தென் இது மட்டும் இல்லாமல் படங்களையுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பண்ணலாலும் ஒரு ஆக்ஷன் கேரக்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து இன்னுமே பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஸ்ட்ரீக்கை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. லைக் லியோ படம் பார்த்துருந்தாங்கன்னா தெரியும், அந்த ஒரு ஃபைட் சீக்வன்சஸ்லாம் அவரே இன்னும் இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. லியோ படமா இருக்கட்டும். தென் இது மட்டும் இல்லாமல் இப்போ விடாமுயற்சி ட்ரெய்லர் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னுமே ஆக்ஷன் ஸ்டாரா ஒரு ஆக்ஷன் கிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த ஏஜ்லயுமே தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரா ஆக்ஷன் கிங் இருக்காரு. லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ஆக்டர் மோகன்லால். ஸோ இவரோட வயசு 64. பட் இன்னுமே ஒரு பெரிய ஆக்டரா உச்சத்தில் இருக்காரு. ஸோ ஸ்டில் முக்கியமான ஆக்ஷன் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. லைக் லூசிஃபர் 2 இந்த மாதிரியான நிறைய ஆக்ஷன் ஹீரோஸ் அந்த ஒரு விஷயங்களும் மலையாளம் இண்டஸ்ட்ரியில அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஈக்குவலா ஆக்டர் மம்புட்டியுமே இருக்காரு. பட் அவர் வந்து ரொம்பவே இப்போ ஸ்டோரி ஃபோக்கஸ்டா வந்து போயிட்டாரு. அவருக்குமே லிட்டரலி வந்து ஒரு பெரிய ஏஜ் தான். பட் இருந்தாலும் ஸ்டோரி ஃபோக்கஸ்டான ஒரு ஆக்டரா மாறிட்டாரு. நீங்க கண்டிப்பா கேட்பீங்க, அதுக்காக சொல்றேன். நிறைய நல்ல நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு. பட் ஆக்ஷன் ஹீரோ மோகன்லால் தான் வந்து பாத்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது ஆக்டர் சிரஞ்சீவி. ஸோ இவரோட ஏஜ் கேட்டிங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. கிட்டத்தட்ட 69 வயசு, 70 ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இவரோட பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஆக்ரோபேட்டிக் ஸ்டன்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டராக இருப்பார். டூப்பே இல்லாமல் சம்பார் சால்ட் அடிக்கிறதுனா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சமசமான விஷயங்கள்லாம் ஸ்டன்ஸில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் ஆக்டராக இருந்திருப்பாரு. ஸ்டில் இன்னுமே பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நல்ல டான்ஸர் இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இன்னுமே அந்த ஒரு ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ அந்த இண்டஸ்ட்ரியில அவர் வந்து வலம் வந்துகிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஆக்டர் கமல்ஹாசன். 70 வயசு ஆச்சு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவரோட அந்த ஒரு நடை, உடை, பாவனை, கதை தேர்வு இதெல்லாமே ஏதோ யங்ஸ்டர்ஸ் பண்ற மாதிரி எதுக்குமே பயப்படாம துணிஞ்சு இன்னுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரி செலக்ஷனா இருக்கட்டும், ஸ்டில் அந்த ஒரு ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆகி பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். இந்த வயசுலயும் அந்த மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் கூட ஈடு கொடுத்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரா இன்னுமே கமலஹாசன் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சீனியரான ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். தென் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவும் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட 74 வயசு ஆச்சு. 74 வயசான ஒரு ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் நடப்பாங்களானே தெரியாது. இவர் என்னன்னா இன்னுமே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஒரு பெரிய ஸ்டாரா சினி இண்டஸ்ட்ரியில வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஜென்ரேஷனோட போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஃபிலிமோகிராஃபில பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே ஸ்டார்ன்ற அந்த ஒரு உச்சத்தை அவர் எப்பயுமே விடாம அந்த ஸ்ட்ரீக் ஸ்டில் இப்போ வரையுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு 74 வயசு மனுஷனை நம்பி தான் அடுத்து ஒரு 1000 கோடி படமே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரியே வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஸ்டில் இப்போ வரையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துகிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது ஆக்டர் அமிதாப் பச்சன். ஸோ இவரோட வயசுலாம் கேட்டிங்கன்னா பலரும் ஷாக் ஆயிருவீங்க. 82 வயசு. இந்த வயசுலாம் நம்ம வீட்டில் யாராவது பெருசுங்களா இருந்தாங்கன்னா பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, நடக்கவே முடியாம இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வயசு. இவர் வந்து இன்னுமே நடிச்சிருக்காரு. கல்கி படத்துலலாம் ஆக்ஷன் ரோல் எடுத்து பண்ணிட்டு இருப்பாரு. அது மாதிரி இன்னுமே இந்த வயசுலயுமே கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல ஒரு உச்ச நட்சத்திரம் பாலிவுட்ல, ஸ்டில் இப்பயுமே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு மரியாதை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரா அமிதாப் பச்சன் இருக்காரு. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது ஆக்டர் ஜாக்கி சான். ஸோ இவரோட வயசு 70. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் இன்னுமே அவரால் அந்த ஒரு ஸ்டன்ஸை டூப் போடாமல் பண்ணக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்சஸை வந்து குறைக்கவே இல்லை. ஆள் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக ரொம்ப வயசான மாதிரி தெரிஞ்சாலுமே அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் இன்னும் போல அப்படின்னு சொல்லலாம். தலைவன் இன்னுமே ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைன் அப்ல வச்சிருக்காரு. லைக் ரஷ் அவர் 4 போலீஸ் ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து கமிட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கும் நிறைய அப்கமிங் லைன் அப்ஸ்லாம் இருக்கு. நல்ல நல்ல லைன் அப்ஸ் இருக்கு. இன்னுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவர் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு இந்த ஒரு வயசுலயும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய மத்த ஹீரோஸ் ஒரு சில இடங்கள்ல டூப் போட்டுக்குவாங்க. பட் இவெல்லாம் டூப்பே போடாம நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். அப்படி பார்க்கும்போது உண்மையிலே ஒரு தரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம்.
ஃபைனல் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது ஆக்டர் டாம் க்ரூஸ். டெஃபினட்டா இவரை பத்தி பேசியே ஆகணும். இவரோட வயசு 62. ஆனா 62 வயசு கிழவனுங்களாம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருவாங்க. அதாவது ஃபிளைட்ல ஃபுட்பால் அடிச்சு தொங்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன் இப்ப ரீசெண்டா அந்த மிஷன் இம்பாசிபிள் ட்ரெய்லர் அதுல ஃபிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா தொங்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஏரோப்ளைன்ல அந்த விங்க பிடிச்சி தொங்கி போயிட்டு இருக்காரு. தென் இது மட்டும் இல்லாம பைக்ல இருந்து அப்படியே ரேம்ப் மலையா ஜம்ப் பண்ணி ஒரு பெரிய மவுண்டன்ல இருந்து குதிக்கிறாரு. இதெல்லாம் அந்த 72 வயசுல ஒரு ஆள் செஞ்சாங்கன்னா என்ன நினைச்சு பாருங்க. ரத்த கொதிப்பு வந்துருங்க, பிபிங்க அப்படின்ற மாதிரி டேப்லெட் போட்டுட்டு இருக்கக்கூடிய வயசுல இந்த ஆள் இறங்கி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. கார் ஓட்டுறதுனா பைக் ஓட்டுறதுனா எதுலையுமே ஒரு குறையே இல்லை. எல்லாத்துலயுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான ஒரு பக்கா கேரக்டர்னா அது இவர் தான் அப்படின்ற மாதிரி இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல வந்து திகழ்ந்துட்டு இருக்காரு டாம் க்ரூஸ். அதனால நிச்சயமா டாம் க்ரூஸ் தான் லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கணும். ஏன்னா எந்த விதமான டூப்பு இல்லாம ரிஸ்கான ஸ்டன்ஸை இறங்கி இன்னுமே ஆக்ஷன் எல்லாமே பக்காவா ப்ராப்பரா இந்த வயசுல பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரா இருக்காரு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா டாம் க்ரூஸ் தான் இந்த ஒரு லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கணும். இதை தாண்டி கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஆக்டர்ஸ் தான். அவங்க எல்லாருமே இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுல அவங்களோட இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பெரிய இடங்கள்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்ஸ் தான். பட் இருந்தாலுமே அதுல அவங்களோட அந்த ஒரு ஆக்டிவிட்டியை வச்சு அதில் நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். தென் இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.